வணக்கம் தமிழர்களே. நான் உங்க டாக்டர் ஷர்மிளா பேசுறேன். நீங்க போடக்கூடிய ஒரு ஓட்டு, நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நம்ம தலைமுறையுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்க போகுது. ஓட்டு போட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய உரிமை மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால தான் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத சிந்திச்சு நாம தேர்வு செய்யணும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, கட்டுமான பணிகள், பெண்கள் முன்னேற்றம் இப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. நாம அடைய வேண்டிய இலக்கை நோக்கி தெளிவா நாம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெற்றி பயணம் தொடரணும்னா ஆட்சி அனுபவம் உள்ள, ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க ஆட்சியை பற்றி நன்கு தெரிந்த தலைவர்கள் தான் நமக்கு தேவை. இந்தியாவின் வளர்ச்சிக்கே தமிழ்நாட்டுடைய பங்கு இன்றியமையாதது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். டபுள் என்ஜின் சர்க்கார் குடுக்குறோம் அப்படின்னு உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பாசிச அடிமை கூட்டத்துக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை குடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம், அமைதி இதெல்லாம் சீர்குலைஞ்சு போயிடும். இன்னொரு மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு மாறணுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி மாறக்கூடாதுன்னா, இந்த பாசிச சக்திகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மண், மொழி, மானம், உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு தேவை. ஒரு மாற்றம் தேவை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பாருங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம் வரும். கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா மாற்றம் என்பது நல்லதுக்கானதா, கெட்டதுக்கானதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. மாற்றம் என்கிற பெயரில் அரசியல் அனுபவமே இல்லாதவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள நம்ம எதிர்காலத்த ஒரு ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்த நாம அனுமதிக்கலாமா? வாய்ப்புன்னு குடுத்துட்டா 5 வருஷத்துக்கு அதை மாத்தவே முடியாது. மாற்றம் என்பது ஏற்றத்துக்கான மாற்றமாக இருக்கணும். அதுவே ஏமாற்றமாக மாறிவிடக் கூடாது. ஆக நம்ம சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத யோசிங்க. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத யோசிங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எது நல்லது அப்படிங்கிறது யோசிங்க. உணர்ச்சி வசப்படாம, பகுத்தறிவோட சிந்திச்சு, எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒரு ஓட்டு 8,00,00,000 தமிழர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். சிந்திப்பீர், வாக்களிப்பீர். நன்றி. வணக்கம்.